ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஐ திங்க் மே 4த் ஒரு மீம் பார்த்தேன். மே 4த் ஆன் பண்ண டிவி வந்து இன்னைக்கு வரைக்கும் அணைக்கவே இல்லன்ட்டு, மே 13th வரைக்குமே அணைக்க முடியாது போல. அப்படி திக் திக்குன்னு கொண்டு போனாங்க. பட் ஐ திங்க் அந்த மொமெண்ட் அ எங்கள தாண்டி நெறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங் மொமெண்ட்டா இருந்தது. அவர் சிஎம்மா பதவியேத்தது ரொம்ப ரொம்ப கூஸ் பம்ப்ஸா இருந்தது. அதுவும் இங்க டவர் பார்க்ல பார்த்தது ரொம்ப 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 லைக் ஒரு எமோஷனல் கனெக்ட், ஒரு வைப் செம்மையா இருந்தது. ரொம்ப ஹாப்பி அவர் சிஎம் ஆனது. ஆல் தி பெஸ்ட் விஜய்ண்ணா. அந்த ஜோசப் விஜய் நம்ம அது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? கூஸ் பம்ப் மொமெண்ட்ஸ் எல்லாரும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க லிட்டரலா கேட்கவே இல்ல அவர் என்ன பேசினாருன்ட்டு. திருப்பி நாங்க வந்து மொபைல்ல வச்சு கேட்டுட்டு இருந்தோம் அவர் என்ன பேசினாரு. ஐ திங்க் அது வந்து பீப்பிளோட விக்டரி அப்படிதான் நான் பாக்குறேன். பீப்பிளோட விக்டரி. ஒரு பதிவுல அப்புறம் 3 இது சைன் பண்ணிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? ஐ திங்க் அந்த ட்ரக்குக்கு அவர் போட்டது வந்து ரொம்ப 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 வெல்கம் சேஞ்ச். இஃப் ஹி இஸ் ஏபிள் டு அதை வந்து கண்டிப்பா பண்ண முடிஞ்சா அது ரொம்ப 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 நல்லா இருக்கும் தமிழ்நாட்டுக்கு. பட் அதை ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நிறைய தடைகள் வரும். அவர் தாண்டி வருவாருன்னு நம்புவோம். போதைப் பொருள் இதையும் ஒழிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காண்டியும் ஒரு இது பண்ணிருக்காரு. அந்த போதைப் பொருள் ஒழிக்கிறது வந்து ஓவர் நைட்ல நாட் ஈஸி. நம்ம சினிமால பாக்குற மாதிரி தான். அது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் இன் ஈஸி. பட் அது ஒரு போல்டு சைனா நான் பாக்குறேன். அதே மாதிரி இலவச மின்சாரம் 200 யூனிட் சொல்லியிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? அது குட் தான். அது அட்லீஸ்ட் ரொம்ப நார்மல் பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் பாக்குறேன். அது எக்ஸ்பெக்டட் தான். அது வந்து இதுவா இல்ல. பட் போதைப் பொருள் வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைஸ் மூவா இருந்தது. இது நான் ஒரு டைம் கேட்டிருக்காரு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் மத்ததெல்லாம் பூர்த்தி பண்றேன். ஐ திங்க் அது ரொம்ப ஃபேரான ஆஸ்க்ன்னு நினைக்கிறேன். மக்களாகிய நாமும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஹி இஸ் யங், ஹி இஸ் நியூ டு பாலிடிக்ஸ். படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் என்ன இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவரால் வந்து ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியும்னு நம்புறேன். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் அவருக்கு கண்டிப்பா டைம் எடுக்கும் தான் நானும். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ இந்த இடத்துக்கு வர்றதுக்கே 118 சீட்டுக்கு வர்றதுக்கே எவ்வளோ டைம் எடுத்துச்சுன்னு நமக்கு தெரியும். இப்போ ஒரு திட்டத்தையும் செயல்படுத்துறதுக்கு கண்டிப்பா டைம் எடுக்கணும். பீப்புள் பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் மினிஸ்டர்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே இளம் தலைமுறைகளா இருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? இது பழைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் யங் ஜெனரேஷனா இருக்காங்க. யங் ஜெனரேஷன் இருக்காங்க. பட் ஐ திங்க் அவங்க வந்து பேக்கப் பண்ணுவாங்க. நல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கண்டிப்பா பேக்கப் பண்ணுவாங்க அவங்கள நம்புறேன். ஸோ கரெக்டான வழியில வித் போத் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யங் தாட்ஸ் நல்ல வழியில வந்து தமிழகம் நடக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். கடைசியா ஃபைனலா ஒரு ஸ்பீச் எப்படி இருக்கு? மாஸ் பிளாஸ்ட் தான். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது அந்த ஸ்பீச் கேட்கறதுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் மீம்ஸ்ல போடுறாங்க பாருங்க. 4 days நான் வந்து வேற சேனலே பார்க்கல, நியூஸ் சேனலே பார்த்துட்டு இருந்தேன். அதே தான் நானும் பண்ணிட்டு இருந்தேன். நான் ரெகுலரா வாட்ச் பண்றேன். எந்த வீடியோஸும் பார்க்காம இதே தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. யங்கா இருக்கிறத பார்க்கும்போது சுறுசுறுப்பா நடக்கும் கவர்மெண்ட். இனிமேல இந்த லஞ்சத்துல இருந்து விடுதலை கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எவ்வளவோ மாற்றம் வந்திருக்கு இல்லைங்களா? இன்னும் பழசே இல்லாம புதுசா இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அது மாற்றம் தான். 3 இதை கைது போட்டிருக்காரு. 200 யூனிட் இலவச மின்சாரம், அப்புறம் போதைப் பொருள் ஒழிப்பு, மகளிருக்கு பாதுகாப்பு. அதை எப்படி பாக்குறீங்க? அவர் வந்தது சொன்ன மாதிரி செஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா, செஞ்சிருக்கிறாரு. கண்டிப்பா செய்வாருங்க. அதெல்லாம் செய்வார். இன்னும் அவர் என்னெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? எனக்கு வந்து இந்த கார்பரேஷன் தான் பிளாட்ஃபார்ம், குப்பை ரோட்ல குப்பை, அந்த ரெயின் வாட்டர்லாம் ட்ரெயின் ஆகுறோம். நல்லா ட்ரைனேஜ் தேவையில்லாம அந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லா ஆக்குபை பண்ணிருக்கேன். ரப்பீஸ் கொட்டியிருக்கும். இந்த 2 தான் நடக்குது. எனக்கு அதுதான் மெயினா. நான் எப்போ வெளியே போனாலும் ரோடு பிளாட்ஃபார்ம் தான் பார்த்துக்கிட்டே போவேன். நான் குப்பை நிறைய இருக்கும். மழை வந்தா அப்படியே ஓரமா சகதி பாதி ரோடுக்கு இருக்கும். அது மொத்தம் கிளீன் பண்ணா அது யாரா இருந்தாலும் சரி. எனக்கு அதுதான் மெயினா எதிர்பார்க்கறேன். ரொம்ப சூப்பர். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதிர்பார்க்கல. அண்ணன் நல்ல ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. நல்ல விஷயங்கள் 3 விஷயங்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க. இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். டைம் கேட்டிருக்காங்க, கொடுப்போம். வெயிட் பண்ணுவோம். ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். பொறுத்து வந்து பார்க்குறோம். 3 அறிவு கொடுத்துருக்காரு. இலவச மின்சாரம், பெண்களுக்கு போதை அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயங்கள் 3 கைது நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டைம் எடுக்கும். பொறுத்து வந்து பார்ப்போம் எப்படி பண்றாங்கன்னு. அறிவிச்சிருக்காரு, கையெழுத்து போட்டிருக்கா. அப்படி அது எப்படி செயல்படுத்துறாங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்னும் வேற என்ன கொண்டு வந்தா நல்லா இருக்கும்? முக்கியமான விஷயம் அவங்க தான். பெண்கள் பாதுகாப்பு, போதை ஒழிப்பு, நல்ல படிப்பு, கல்வி. மெயினாக கல்வி, போதை பொருள் ஒழிக்கணும் இல்லையா சொல்லிட்டாங்க. இதுக்கு அடுத்து எல்லா மக்களுக்கும் நல்லா இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தொழில் வளங்களை முன்னேற்றி கொடுத்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் பதிவேற்றாரு. ஸோ அவர் சொன்ன மாதிரி நாங்கள் அந்த 1 day மட்டும் எங்களுக்கு பணம் சொன்னால் நாங்கள் ஓட்டு போட்டாச்சு.
இதுக்கப்புறம் அடுத்த 5 இயர்ஸ் அவர் என்ன பண்ணுறான்னு எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி. நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், பட் ஃபேஸ் பண்ணணும். வி ஹோப் ஆல் தி பெஸ்ட் சார். என்ன பண்ணா நல்லா இருக்கும்? ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் நிறைய வாக்குறுதிகள் நிறைய கொடுத்தாங்க. வாக்குறுதி கொடுத்து கண்டிப்பாக பண்ணுவார், பட் எல்லாமே அட் டைம் ஒன்றா பண்ண முடியாது. 1 by 1 தான் பண்ணுவார். ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து அவர் இருக்கிற பழைய பிரச்சனைலாம் அவரை ஸ்டாப் பண்ணுறதுக்கே ஒரு 2 இயர்ஸ் கண்டிப்பாக ஆகும். ஆஃப்டர் 2 இயர்ஸ் கண்டிப்பாக நம்ம எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. நல்லா இருந்தது. நம்ம தனியா பார்க்கறதுக்கும், அவரோட ரசிகர்களோட பார்க்கறது கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. 3 அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இலவச மின்சாரம், பெண்களுக்கு போதைப் பொருள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயம்தான். எல்லாருக்குமே இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். லேடிஸ்க்கு பாதுகாப்பு தர்றது ஃபர்ஸ்ட் பாராட்டக்கூடிய விஷயம்தான். போதைப் பொருள் ஒழிக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. அதையும் கைது போட்டிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப நல்ல விஷயம். எல்லா நாட்டுக்கு இப்போ ரொம்ப அவசியமான விஷயம். அதனால அது ரொம்ப கண்டினியூ பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி லஞ்சம் இல்லாது, லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்லி அறிக்கையிட்டு இருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் இவங்களோட ஆட்சி ஆசைப்பட்டதே இதுதான், லஞ்ச ஒழிப்பும் பெண்கள் பாதுகாப்பும். அது கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷம். அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டைம் வேற கேட்டிருக்காரு. கொஞ்சம் டைம் கொடுங்க. எல்லாரும் இப்ப குறை சொல்லுவாங்க இல்லையா, டைம் கேட்டேன்னா எடுத்த உடனே கூட செஞ்சிருவாங்களா அப்படின்னு. அதனால டைம் கேட்டிருக்காங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. இனிஷியல் எடுத்து எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைம் எடுக்கும் தான். அதே மாதிரி போன ஆட்சியில் உள்ள வெள்ளை அதெல்லாம் வந்து வெள்ளை அறிக்கை நான் மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போன இப்போ ஆட்சி என்ன நிலைமையில இருக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்த்துட்டு செய்யறோம். அதை பத்தி நமக்கு தேவையில்லாத விஷயம். அடுத்த ஆட்சி பத்தி எல்லாம் என்ன, இவங்க நல்லது பண்ணிட்டா சந்தோஷம், அவ்வளவுதான். சூப்பர், நல்லா இருக்கு. நல்லா நடக்கணும், நல்லபடியா நடத்தணும். என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும்? இதுங்க என்னது பண்ணா நல்லா? என்னது எல்லாரும் லஞ்சம் லாவணினால நல்லபடியா நடக்கணும். ஆமா, நாங்க போய் எந்த இது ஃப்ரீயா போய் பார்க்கணும், யாரையும் ஃப்ரீயா பார்க்கணும், ஃப்ரீயா கேட்கணும், ஃப்ரீயா கொடுக்கணும். எங்களுக்கு ஏதாவது ஃப்ரீல எதுவுமே நடைமுறை வாழ்க்கை லஞ்சம் இல்லாம நடக்கணும். அதான் அவட்ட எதிர்பார்க்குறீங்க? ஆமா, லஞ்சம் இல்லாம எது நாங்க பொருள் வாங்குவோம், ஒரு இடம் வீடு கட்டவோ, வீட்டுல ஒரு செங்கல் இருக்கும் போதோ இது இருக்கும் போதோ யாரும் ஒரு லஞ்சம் வாங்காம எங்களை வீடு கட்டவோ, எங்க உழைப்புல கட்டுறத நாங்க கட்டுற மாதிரி இருக்கணும். அடுத்தவங்க வந்து எதிர்பார்க்க கூடாது. எங்க வீட்டு வந்து நிக்க கூடாது, 4 பேர் வந்து நிக்க கூடாது. நாங்க வீடு கட்டும் போது 4 பேர் வந்து நிக்க கூடாது. அவர் மினிஸ்டர் ரொம்ப இயலாமை தலைமுறைகளுக்கு நிறைய பேர் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப வாழ்த்துக்கள். ஒரு பெண் மந்திரி கூட பதிவு எடுத்துக்கிறாங்க. இன்னும் 4 பேர் பதிவு எடுத்தால் இன்னும் நல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு கூட நல்லா இருக்கும். இன்னும் 4 பெண்கள் பதிவு எடுத்தால் இன்னும் நல்லா இருக்கும். சந்தோஷம்தான். எல்லாம் ஜனநாயகத்தில் எல்லாம் வர வேண்டியது அவங்க விருப்பம்தான். சார் வந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம். என்ன மாதிரி பண்ணா அவர் நல்லா இருக்கும்? சிஎம் ஆனதுக்கு அப்புறம் என்னதை ஃபர்ஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும்? ஃபஸ்ட்டு பண்ண, அதாவது நல்லது எது நடந்தாலும் நல்லது தான், எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் வந்து அவர் சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற முடியுமான்னு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. அது இப்போ உள்ள காலகட்டத்தில் பொருளாதார நெருக்கடியில் வந்து நிறைவேற்ற முடியுமான்னு தெரியாது. அது செய்யாமல் நல்லது செய்தால் நல்லாயிருக்கும். அதாவது இலவசன்றது சொல்லிட்டு அதாவது வாக்குறுதி கொடுத்துருக்காரு, இலவசங்க வாக்குறுதி. அந்த வாக்குறுதிங்கெல்லாம் வந்து பொருளாதார ரீதியாக வந்து அடிப்படையாக நிறைவேற்றுறது கஷ்டம். அது வந்து அது செய்யாமல் மற்ற அடிப்படை வசதிகள், மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்தாவே மக்கள் நல்லா சந்தோஷப்படுவாங்க. என்ன கல்வி, முதல்ல கல்வி எல்லாருக்கும் நல்ல கல்வி, தரமான கல்வி, தரமான மருத்துவம், தரமான சாலை வசதி, தரமான குடிநீர், இதுங்க எல்லாமே அடிப்படை வசதி செய்து கொடுத்தாலே மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க.